வணக்கம். இது ரூபவாகினியின் செய்திகள். நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். கென்யாவில் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அந்நாட்டின் முதலாவது ஜனாதிபதி யோமோ கென்யாட்டாவின் உருவச் சிலைக்கு மலரஞ்சலி. சமாதானத்தை உறுதி செய்வதற்காக இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு ஐரோப்பிய பாராளுமன்றம் பாராட்டு. இடம்பெயர்ந்தவர்களை மீள குடியமர்த்துவதற்கான செயற்பாடுகள் பாராட்டத்தக்கவையாகும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட பிரதிநிதி தெரிவிப்பு. கணக்காய்வாளர் உயர்தர டிப்ளோமா பட்டதாரிகள் 1800 பேரை அரசு சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை. வடகொரியாவின் சக்தி வாய்ந்த அதிகாரியும் அந்நாட்டு தலைவரின் மாமனாருமான சேங்குக்கு ராஜதுரோக குற்றச்சாட்டின் பேரில் மரண தண்டனை. கென்யாவில் 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கென்யாவின் முதலாவது ஜனாதிபதி ஜோமோ கென்யாட்டாவின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினார். கென்யாவின் பிரதி ஜனாதிபதி வில்லியம் ரூடோ நைரோபி நகரில் அமைந்துள்ள பாராளுமன்ற கட்டட வளவில் அமைந்துள்ள கென்யாட்டா சமாதிக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை அழைத்துச் சென்றார். மத வழிபாடுகளுக்கு பின்னர் ஜனாதிபதி இங்கு மலரஞ்சலி செலுத்தினார். 1963 ஆண்டு டிசம்பர் 12 பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் பெற்ற பின்னர் அந்நாட்டின் முதல் ஜனாதிபதியாக நியமனம் பெற்ற கென்ய ஜனாதிபதி 1978 ஆண்டு இறக்கும் வரை அந்த பதவியில் இருந்தார். மாவு மாவு என்ற கிளர்ச்சியில் பங்கு கொண்டதனால் 1952 ஜோமோ கென்யாட்டாவுக்கு 7 வருட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், சிவில் விமான சேவைகள் அமைச்சர் கீதாஞ்சன குணவர்தன, ஓவா மாகாண முதலமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ, வெளிவிவகார அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் தேவாஸ் குணவர்தன, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க ஆகியோர் ஜனாதிபதியுடனான விஜயத்தில் பங்கு கொண்டுள்ளனர். சமாதானத்தை உறுதி செய்வதற்காக இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளை ஐரோப்பிய பாராளுமன்றம் பாராட்டியுள்ளது. வடமாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டமை இவற்றில் முக்கியமான நடவடிக்கையாகும் என்று ஐரோப்பிய பாராளுமன்ற பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் ஸ்டன்பர்கில் நடைபெற்ற ஐரோப்பிய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. கடந்த 4 வருட கால பகுதியில் வடபகுதி மக்கள் வாழ்க்கையில் எதிர்கொண்டுள்ள மாற்றங்கள் தொடர்பில் கூடுதலான கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அர்த்தமிக்க நல்லிணக்கத்திற்கான கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான ஆணைக்குழுவின் சிபாரிசுகளை துரிதமாக முன்னெடுக்குமாறு ஐரோப்பிய பாராளுமன்றம் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளது. பொறுப்புக்கூறல் மற்றும் காணி பிரச்சினை தீர்வுக்கு சரியான கட்டமைப்பு ஒன்று தொடர்பில் கூடுதலான கவனம் செலுத்தப்படுவது முக்கியமானது என்று ஐரோப்பிய பாராளுமன்றம் அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது. கணக்காய்வாளர் உயர்தர டிப்ளோமா பட்டதாரிகள் 1800 பேர் அரசு சேவையில் நிரந்தரமாக்கப்பட உள்ளனர். இதற்கான அமைச்சரவை உபக்குழு நேற்று இந்த தீர்மானத்தை மேற்கொண்டது. 52,000 பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளும் நடைமுறை விதிகளின் கீழ் இதற்கான தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று இலங்கை சுதந்திர பட்டதாரிகள் சங்கத்தின் சிரேஷ்ட உப தலைவரும் அமைச்சருமான ரஞ்சித் சிம்பலாபிட்டிய தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் இலவச கல்வி தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தியுள்ளது. கடந்த சில வருடங்களில் தொழில் வாய்ப்பின்றி இருந்த 52,000 பட்டதாரிகள் நிரந்தர சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டார்கள். 52,000 பட்டதாரிகளை அரசு சேவையில் நிரந்தரமாக்குவதற்கான திட்டம் கடந்த வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. கணக்காய்வாளர் உயர் டிப்ளோமா பட்டத்தை பெற்ற 1800 பேரும் இவர்கள் மத்தியில் அங்கம் வகிக்கின்றனர். பட்டதாரிகளின் பிரச்சினை தொடர்பாக தெளிவுபடுத்துவதற்கான ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. கணக்காய்வு டிப்ளோமா பட்டதாரிகள் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று இலங்கை சுதந்திர பட்டதாரி சங்கத்தின் செயலாளர் மனுல பெரேரா சுட்டிக்காட்டினார். பட்டதாரிகளை நிரந்தர சேவையில் இணைத்துக் கொள்வது தொடர்பான விசேட பேச்சுவார்த்தை ஒன்று தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சில் இன்று நடைபெற்றது. புதிய தீர்மானம் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சர் ரஞ்சித் சிம்பலாபிட்டிய தெரிவித்தார்.
දෙවනි සතිය වෙන විට ඒ අවස්ථාව தென்னாப்பிரிக்காவின் காலஞ்சென்ற ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் கால எல்லை முடிவிற்கு வருவதை அடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் போலீஸ் தடைகளையும் மீறி யூனியன் மண்டபத்திற்குள் பிரவேசிக்க முயன்றுள்ளனர். மறைந்த ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவிற்கு இறுதி அஞ்சலி தெரிவிக்கும் மூன்றாவதும் இறுதியானதுமான தினம் இன்றாகும். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் வரிசையில் காத்து நின்றனர். புதன், வியாழன் ஆகிய 2 தினங்களிலும் பார்க்க இன்று அதிக எண்ணிக்கையானோர் வரிசையில் காத்து நின்றார்கள் என அறிவிக்கப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அஞ்சலி செலுத்துவோரை விலகிச் செல்லும்படி அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர். வரிசையில் நின்ற மக்களையும் கலந்து செல்லும்படி போலீசார் வற்புறுத்தினார்கள். இதனை அடுத்து இரும்பு வேலியையும் வாசலையும் அஞ்சலி செலுத்துவோர் சேதமாக்கினார்கள் என அறிவிக்கப்படுகிறது. நெல்சன் மண்டேலாவின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த கிராமமான குணுவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். இடம்பெயர்ந்தோரை மீள குடியமர்த்துவதற்காக கடந்த 4 வருட காலப்பகுதியில் இலங்கை அரசாங்கம் மிகவும் பாராட்டத்தக்க பணிகளை நிறைவேற்றியிருப்பதாக மனித உரிமைகள் மற்றும் இடம்பெயர்ந்தோர் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட பிரதிநிதி சலோகா பெயானி தெரிவித்துள்ளார். அவர் இலங்கையில் 5 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை பூர்த்தி செய்த பின்னர் இது தொடர்பாக ஆரம்ப அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். 4 வருட கால பகுதியில் அரசாங்கம் இடம்பெயர்ந்தவர்களை மீள குடியமர்த்தல், அடிப்படை வசதிகளை மேம்படுத்தல் மற்றும் யுத்தத்தினால் சேதமடைந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக விரிவான பணிகளை நிறைவேற்றியிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதி தெரிவித்துள்ளார். நிலக்கண்ணிவெடிகளை அகற்றுதல் மற்றும் காணியை உரியவர்களிடம் கையளித்தல் ஆகிய துறைகளில் காணப்பட்டுள்ள முன்னேற்றத்தை அவர் பாராட்டியுள்ளார். தற்பொழுது மீள குடியமர்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதற்கு நீண்டகால வேலைத்திட்டம் தேவை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடம்பெயர்ந்தோர் மற்றும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட LTTE உறுப்பினர்களின் செயற்பாட்டு மூலமான பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் முக்கியமானதாகும் என்று பெயானி தெரிவித்துள்ளார். விளம்பரங்களை அடுத்து மேலும் சில உள்நாட்டுச் செய்திகளை எதிர்பாருங்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பிராந்திய சேவையான பிரை FM நிலையத்திற்கான 3 மாடிகளை கொண்ட அதிநவீன கட்டட தொகுதி நிர்மாண வேலைகள் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன. அக்கரைப்பட்டு பிரை FM வளாகத்தில் கட்டுப்பாட்டாளர் பசீர் அப்துல் கையூம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் AL மதாவுல்லா பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். கிழக்கு மாகாண அமைச்சர் MS உதுமாலப்பை, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தலைவர் ஹட்சன் சமரசிங்க, பிரதி நகர முதல்வர் MMM ரிசாம் உட்பட பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். சர்வமத தலைவர்களின் ஆசியுரைகளும் இடம்பெற்றன. அடுத்த மாதம் முதல் மருந்துகளுக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயம் செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. வர்த்தகர்கள் ஒரே மருந்தை பல்வேறு விலைகளில் விற்பனை செய்கிறார்கள். இதனால் பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். மருந்து வகைகள் தொடர்பில் தேசிய கொள்கையொன்றின் தேவை நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. ஏஹிலா சேனக பிபிலவின் மருந்தக கொள்கை தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. சந்தையில் ஒரே மருந்து பல்வேறு பெயர்களிலும் வர்ணங்களை பயன்படுத்தியும் பல விலைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. இவற்றின் விலை தொடர்பில் பொதுமக்களுக்கு சரியான தெளிவு இல்லை. மருந்து வகைகளை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் இதன் மூலம் பெரும் லாபத்தை ஈட்டுகின்றனர். சில மருந்து வகையில் 200% முதல் 800% வரையான லாபம் பெறப்படுவது தெரிய வந்துள்ளது. இவ்வாறான மருந்துகளை அடுத்த மாதம் முதல் கண்டுபிடிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. மருந்துகளுக்கான கட்டுப்பாட்டு விலை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் கடந்த சில தினங்களாக சீரற்ற காலநிலை காரணமாக கடற்றொழில் நடவடிக்கை மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது. வங்காள விரிகுடாவில் வீசிய சூறாவளி இந்தியாவை நோக்கி நகர்ந்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காலநிலை வளமை நிலைமைக்கு திரும்பியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழைச்சேனை, ஏறாவூர், வாகரை உள்ளிட்ட பகுதிகளில் மீன்பிடி துறையில் ஈடுபட்டிருந்த மக்கள் மீண்டும் தமது கடற்றொழில் நடவடிக்கைகளை இன்று ஆரம்பித்தார்கள். இன்றைய தினம் அதிக எண்ணிக்கையான சிறிய மீன்கள் வலையில் சிக்கியதாக மீனவர்கள் தெரிவித்தார்கள்.
பட்டவல பிரதேசத்தின் ஊடாக செல்லும் ஹெட்டன் ஓயா ஆற்றை 1 கிலோமீட்டர் வரை அகலமாக்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆற்றில் நீர் தேங்கியிருப்பதனாலும் மழைக்காலத்தில் நீர்மட்டம் உயர்வதனாலும் ஞானானந்தகம பிரதேசமும் அதனை அண்டிய பல பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கிவிடுகின்றன. இந்த நிலைமை பற்றி தேசிய அனர்த்த முகாமைத்துவ அமைச்சகத்தின் நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிச்சி குமாரசிறி அறிவித்ததை அடுத்து 2.6 மில்லியன் ரூபாய் நிதியுதவி கிடைத்துள்ளது. இதனை உபயோகித்து ஆற்றை அகலமாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கிழக்கு மாகாணத்தில் தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு அவற்றை பெற்றுக் கொடுக்கும் இடம்பெயர் சேவை ஆரையம்பதி பிரதேச செயலகத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. மண்முனை பற்ற ஆரையம்பதி பிரதேச செயலாளர் வி வாசுதேவன், உதவி பிரதேச செயலாளர் பி லட்சன்யா, கஃபே நிறுவனத்தின் மாகாண இணைப்பாளர் ஏ ஹுசைன், ஆட்பதிவு திணைக்களத்தின் அதிகாரிகள் உட்பட பலர் இந்த இடம்பெயர் சேவையை ஆரம்பித்து வைத்தனர். இதற்கு USAID நிறுவனம் நிதியுதவி வழங்கியுள்ளது. படப்பிடிப்பு சேவை மற்றும் முத்திரை கட்டணங்கள் என்பன மேற்குறிப்பிட்ட நிறுவனங்களினால் வழங்கப்படுகின்றன. இளைஞர் யுவதிகளின் நன்மை கருதி அலங்கார பொருட்களுக்கான வடிவமைப்பு தொடர்பான பயிற்சி செயலமர்வும் யாழ் பொது நூலக கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது. தேசிய வடிவமைப்பு ஆலோசகர் திருமதி அஜந்தா இஸ்மாயில் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தங்க நகை வடிவமைப்பு முறைகள், பனை உற்பத்தி பொருட்களுக்கான வடிவமைப்புகள் பற்றி பயிற்சி அளிக்கப்பட்டதோடு சிறு கைத்தொழில் சபையின் திட்டங்கள் பற்றியும் விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. இந்த திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட 30 இளைஞர் யுவதிகளுக்கு 6 மாத கால டிப்ளோமா பயிற்சி வழங்கப்படும். பாரம்பரிய கைத்தொழில்கள் அமைச்சின் இணைச் செயலாளர் பி சித்தன் டி சில்வா உட்பட கைத்தொழில் துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். அரசாங்கம் நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மைக்காக தேவையான ஒழுங்கு விதிகள் மற்றும் கொள்கைகளை முன்னெடுத்திருப்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நம் நாட்டின் வங்கி அல்லாத அனுமதி பெற்ற நிதி நிறுவனங்களின் பணிப்பாளர்கள் மாநாட்டில் முக்கிய உரை நிகழ்த்துகையிலேயே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். நாட்டின் முன்னணி நிதி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டார்கள். இவர்கள் டிரில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேற்பட்ட நிதித்துறை ஒன்றை ஏற்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினர். வங்கி அல்லாத அனுமதி பெற்ற நிதி நிறுவனங்களுக்கு இந்நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய இடம் கிடைத்துள்ளது. இந்த நிறுவனங்கள் நம் நாட்டின் கைத்தொழில் துறைக்கு 64% பங்களிப்பை நேரடியாக வழங்குகிறது. நிலையான நிதி கொள்கையை முன்னெடுத்ததன் மூலம் இலங்கை சமீப காலத்தில் பொருளாதார சவால்கள் பலவற்றை வெற்றி கொண்டதாக மத்திய வங்கியின் ஆளுநர் சுட்டிக்காட்டினார். மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் தொடர்ந்து உரையாற்றுகையில், துரிதமாக இடம்பெற்று வரும் பொருளாதார அபிவிருத்தியில் வெற்றி கொள்ள வேண்டிய பல சவால்கள் உண்டு. நாட்டின் நிதித்துறையை ஸ்திரமான முறையில் முன்னெடுப்பது பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானதாகும். கடந்த சில வருடங்களில் பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் வலுவுடன் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நிதி ஸ்திரத்தன்மையை முன்னெடுக்க முடிந்தது. அரசாங்கம் இதற்கு தேவையான ஒழுங்கு விதிகள் மற்றும் நிதி கொள்கையை நடைமுறைப்படுத்தியது. இதனூடாக இலங்கை பொருளாதார ரீதியில் பாரிய வெற்றியை அடைந்துள்ளது என்றார். இலங்கையின் பொருளாதாரத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் மனிதாபிமான நடவடிக்கையை வெற்றிகரமாக நிறைவு செய்த கௌரவம் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு உரித்தாகும் என்று நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி பி ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். மனிதாபிமான ராணுவ நடவடிக்கைக்கு பின்னர் நாடு அடைந்த துரித அபிவிருத்திக்கு மனிதாபிமான செயற்பாட்டின் வெற்றியே முக்கிய காரணமாக அமைந்தது. பட்டலந்த பாதுகாப்பு சேவை கட்டளை மற்றும் பதவி அதிகாரிகளின் கல்லூரியில் இன்று நடைபெற்ற பட்டாமளிப்பு நிகழ்வில் விசேட அதிதியாக கலந்து கொண்ட நிதியமைச்சின் செயலாளர் ஜெயசுந்தர இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ராணுவ படை அதிகாரிகளின் கற்கைநெறி இலக்கம் 7 வெற்றிகரமாக பூர்த்தி செய்த 100 உள்நாட்டு வெளிநாட்டு ராணுவ அதிகாரிகள் பட்டங்களுக்கான சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டனர். ராணுவ கட்டளை மற்றும் படை அதிகாரிகளின் கல்லூரியாக இது 1998 ஆண்டில் அமைக்கப்பட்டது. 2007 ஆண்டில் இது அரச பாதுகாப்பு அமைச்சின் கீழ் மறுசீரமைக்கப்பட்டு பாதுகாப்பு சேவை கட்டளை மற்றும் படை அதிகாரிகளின் கல்லூரியாக திறந்து வைக்கப்பட்டது. இதன் மூலம் போலீஸ் மற்றும் சிவில் சேவை அதிகாரிகளுக்கு கற்கைநெறிகளை தொடர்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. இது தற்போது களனி பல்கலைக்கழகத்துடனும் கொத்தலாவல அரசு பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துடனும் இணைக்கப்பட்ட நிறுவனமாகும். இதுவரையில் இங்கு 600 பேர் ராணுவ படை அதிகாரிகளுக்கான கற்கைநெறிகளை கற்றுள்ளனர். சம்பிரதாய மற்றும் படை மோதல் நடவடிக்கை, கூட்டு யுத்த நடைமுறை, ஏனைய நாடுகளுடனான உபாய வழிகள் உள்ளிட்ட விசேட ஆற்றலுடன் கூடிய முழுமையான அதிகாரிகளை உருவாக்குவதே பட்டப்படிப்பு கற்கைநெறியின் நோக்கமாகும்.
இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய நாடுகள் பலவற்றைச் சேர்ந்த 12 முப்படை அதிகாரிகள் இம்முறை கற்கை நெறியை பயின்றுள்ளனர். மிகவும் சிறப்பான ஆற்றல்களை வெளியிட்ட அதிகாரிகளுக்கு விசேட விருதுகள் வழங்கப்பட்டன. பட்டதாரிகள் என்ற ரீதியில் எதிர்காலத்தை வெற்றி கொள்ளும் இவ்வாறான வீரர்கள் நாட்டுக்கும் இனத்துக்கும் அபிமானத்தை பெற்றுத் தருவார்கள் என்று கலாநிதி பி ஜெயசுந்தர தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ, பாதுகாப்பு படை அதிகாரிகளின் தலைமை அதிகாரி ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய, முப்படை தளபதிகள், பாதுகாப்பு சேவை கட்டளை மற்றும் படை அதிகாரிகள் கல்லூரி அதிகாரி மேஜர் ஜெனரல் ஜனக வல்கம உள்ளிட்ட பாதுகாப்பு முக்கியஸ்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். முக்கிய பிரமுகர்களை கொலை செய்வதற்காக உளவு பார்த்தார் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள எல்டிடிஇ சந்தேக நபர் ஒருவரை வழக்கு விசாரணை முடியும் வரை தடுத்து வைப்பதற்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்காலிக தங்குமிடத்தில் தங்கியிருந்தபோது இவர் 2009ஆம் ஆண்டில் பயங்கரவாத தடுப்பு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் எல்டிடிஇ அமைப்பின் ஆலோசனையின் அடிப்படையில் கொழும்புக்கு வந்து முக்கிய பிரமுகர்களை கொலை செய்வதற்கான தகவல்களை எல்டிடிஇ அமைப்புக்கு வழங்கியுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. வழக்கை விசாரணை செய்வதற்கு திகதி குறிப்பிடுமாறு சட்டமா அதிபர் நீதிமன்றத்திடம் கேட்டுக் கொண்டார். கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வழக்கு விசாரணையை பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நடத்துவதற்கு திகதி குறிப்பிட்டுள்ளது. எமது பிரதான செய்திகளில் அடுத்து இடம்பெறுவது வெளிநாட்டுச் செய்திகள். விளையாட்டுச் செய்திகள். வருடத்தின் சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான விருது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த மைக்கேல் கிளார்க்கிற்கு கிடைத்துள்ளது. சர்வதேச கிரிக்கெட் பேரவை வருடந்தோறும் ஏற்பாடு செய்யும் விருது வழங்கும் வைபவத்தில் கிளார்க்கிற்கு நாளை இந்த விருது வழங்கப்படவுள்ளது. 70 போட்டிகளில் கலந்து கொண்டு 1559 ஓட்டங்களை பெற்ற கிளார்க் வருடத்தின் சிறந்த வீரருக்கான விருதுக்கான தகுதியை பெற்றுள்ளார். வருடத்தின் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் வீரருக்கான விருது இலங்கை வீரர் குமார் சங்கக்காரவுக்கு கிடைத்துள்ளது. ஒருநாள் போட்டிகளில் 956 ஓட்டங்களை குமார் சங்கக்கார பெற்றுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டில் பண்புகளை பாதுகாத்த வீரருக்கான விருது மஹில ஜெயவர்தனவுக்கு கிடைத்துள்ளது. இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான 2வது டுவெண்டி போட்டி துபாய் சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் இன்றிரவு நடைபெறவுள்ளது. டுவெண்டி கிரிக்கெட் போட்டி தரவரிசை பட்டியலில் 1வது இடத்தை இலங்கை அணி தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாயின் இன்றைய போட்டியில் வெற்றி பெற வேண்டிய நிலையில் இலங்கை அணி உள்ளது. இதனால் தமது அணி மீது அழுத்தம் ஏற்பட்டிருப்பதாக தினேஷ் சந்திமால தெரிவித்துள்ளார். இத்துடன் ரூபவாயினியின் இன்றைய பிரதான செய்திகள் முடிவடைகின்றன. வணக்கம்.